சேனலை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மென்சுரேஷனல் டைமில் வந்துட்டு ஃபீமேல்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். வாட் ஆர் தி குட் லைக்னோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும், ஹைஜீனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, வாட் இஸ் யுவர் சஜஷன், வாட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஓகே, ஸோ நிறைய இப்போ வந்து மார்க்கெட்டில் வி ஹாவ் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் சானிட்டரி பேட்ஸ் இருக்குது. பட் இப்போது நம்மலாம் முன்னாடி வந்துட்டு இன் யூகேல தான் வந்துட்டு த லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் மென்ஸ்ட்ரல் கப்ஸு, அப்புறம் வந்துட்டு டேம்பான்ஸ், அதெல்லாம் வந்து தேவர் யூஸிங். பட் இப்போது இன் ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் இன் இந்தியா வி ஸ்டார்டட் யூஸிங் ஆல் திஸ் மென்ஸ்ட்ரல் கப் அண்ட் டேம்பான்ஸ். ஸோ இப்போ இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிற பீப்புள் எல்லாம் மோஸ்ட்லி இப்போல்லாம் வந்து யாரும் சானிட்டரி பேட்ஸ் வைக்கிறதில்ல. தே யூஸிங் only this tampons or menstrual cup. So அது வந்து ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவலோட யூசேஜை பொறுத்து, லைக் how they want to use and how they want to carry their self அப்படின்றத பொறுத்து தான். ஒரு சில விஷயங்கள் பண்ணால் வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. ஸோ வாட் டு யூ ரெக்கமெண்ட் லைக்னோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் சைடு எஃபெக்ட்ஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா வாட் டு யூ சே? See, side effectsன்னு எதுவும் கிடையாது. every product has a side effect. Like if you have a gel form of pads அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது and you're not changing, சில பேர்லாம் காலையில் பேடை வச்சுட்டு நைட் வரைக்கும் they don't remove the pad. So what do you recommend or like for a safer sex or like இந்த ஒரு இந்த ஒரு ஓரல் ட்ரான்ஸ் டிசீஸ் எதுவுமே பரவாமல் இருக்கணும் சரி, இல்லை வந்துட்டு யாருக்குமே எதுவுமே ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கணும், what do you suggest? See, it depends on the individual and the couple, what they want, what they desire அப்படின்றத பொறுத்து தான் we have to choose the method of contraception. பெண் பேரண்ட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ், ஒன்ஸ் அகைன் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் மட்டும் இல்லை, நம்ம கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைனகாலஜிஸ்ட் டாக்டர் நம்மளோட கவிதா தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபீமேல் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேருக்கான நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான டைமில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் தான் இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நம்மளுக்காக பேச போகிறாங்க. வாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ அனதர் எபிசோட் அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. சிஎஸ், டெஃபினெட்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனல் டைமில் வந்துட்டு ஃபீமேல்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். வாட் ஆர் தி குட் லைக்னோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும், ஹைஜீனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, வாட் இஸ் யுவர் சஜஷன், வாட்ஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஓகே, ஸோ நிறைய இப்போ வந்து மார்க்கெட்டில் வி ஹாவ் லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் சானிட்டரி பேட்ஸ் இருக்குது. பட் இப்போது நம்மலாம் முன்னாடி வந்துட்டு இன் யூகேல தான் வந்துட்டு த லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் லைக் மென்ஸ்ட்ரல் கப்ஸு, அப்புறம் வந்துட்டு டேம்பான்ஸ், அதெல்லாம் வந்து தேவர் யூஸிங். பட் இப்போது இன் ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் இன் இந்தியா வி ஸ்டார்டட் யூஸிங் ஆல் திஸ் மென்ஸ்ட்ரல் கப் அண்ட் டேம்பான்ஸ். ஸோ இப்போ இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிற பீப்புள் எல்லாம் மோஸ்ட்லி இப்போல்லாம் வந்து யாரும் சானிட்டரி பேட்ஸ் வைக்கிறதில்ல. தே யூஸிங் only this tampons or menstrual cup. So அது வந்து ஒருத்தவங்களோட இண்டிவிஜுவலோட யூசேஜை பொறுத்து, லைக் how they want to use and how they want to carry their self அப்படின்றத பொறுத்து தான். So in case they want to go for sanitary pads, a lot of products in the market, but I used to prefer most of the cotton pads. So இந்த gel formல இல்லாமல் cotton pads வச்சுருந்தீங்கன்னா that will be more better. So how frequent you have to change the pads na fulla soak ஆகணும்னு அவசியம் இல்லை. So at least every 2 to 3 hours once you should change your pad so that the infection is not ascending up. Second thing is, இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஓபியில் வந்து கேட்குறது, கேன் வி யூஸ் அ menstrual cup and how do we have to use அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ menstrual cupன்றது இட்ஸ் அ கப் மாதிரி ஒரு டிவைஸ். யூ ஹாவ் டு இன்சர்ட் இட் இன்சைட் யோர் வெஜைனா. ஸோ அந்த சர்விக்ஸில் போய் அது பிளேஸ் ஆகிக்கும். ஸோ அது வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் யூ ஷுட் ரிமூவ் த கப் அண்ட் தென் அதை கீழே கொட்டிட்டு you have to wash it with some hot water or something and then you reuse it. ஸோ அது ரெண்டாவது. நெக்ஸ்ட் திங் இஸ் அ tampon வந்துட்டு ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும். that you have to insert it inside your cervix. அது ஸ்வெல்லப் ஆகி உங்களுக்கு யூசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் you have to remove it and throw it off. So these are the methods that you have to use. ஸோ இப்போ வந்துட்டு வாட் ஆர் த மெத்தட்ஸ் வி ஹேவ் டு யூஸ்ன்னு சொல்லிட்டீங்க. பட் வாட் ஆர் த திங்ஸ் விச் யூ சஜஸ்ட் லைக் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க, டோன்ட் டூ திஸ் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது? ஓகே, ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் கப்பாக இருக்கட்டும் அண்ட் டேம்பான்ஸாக இருக்கட்டும், மேபி டேம்பான்ஸ் அ பிட் ஓகே தென் த மென்ஸ்ட்ரல் கப். இந்த மென்ஸ்ட்ரல் கப்பை நம்ம திருப்பியும் நம்ம
ஹேண்ட்ஸில் எடுத்து பிகாஸ் இட் பி ஃபில்ட் வித் blood. ஸோ அதை நம்ம கையில் எடுத்து அதை ப்ராப்பராக ஸ்டெர்லைஸ் பண்ணி அதை திருப்பி யூஸ் பண்ணுறதுக்குன்றது ஐ டோன்ட் நோ ஹவு பீப்புள் ஆர் யூஸிங் இட். ஸோ அதை நம்ம மெயின்டைன் எப்படி பண்ணுறோன்றது தான் இஸ் இம்பார்ட்டன்ட். அதர்வைஸ் இட்ஸ் வெரி ஃப்ரெண்ட்லி டு யூஸ். பட் இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கிறதுனால ஸோ வி ஹாவ் டு திங்க் ஓவர் இட். பிகாஸ் அதனால நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகி வெஜைனல் இரிட்டேஷன் ஆர் தெர் இஸ் இன்னும் சிவியராக போனால் தேர் சம்திங் கால் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் அந்த மாதிரி எதுவும் இன்ஃபெக்ஷன் சிவியரிட்டி அதிகமாகி இருக்கக்கூடாது. சூப்பர். இப்போது ஒரு சில விஷயங்கள் பண்ணால் வந்துட்டு சைடு எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல. ஸோ வாட் டூ யூ ரெக்கமெண்ட் லைக் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் சைடு எஃபெக்ட்ஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா வாட் டூ யூ சே? See, side effects ன்னு எதுவும் கிடையாது. every product has a side effect. Like if you have a gel form of pads அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது and you're not changing, சில பேர்லாம் காலையில் பேடை வச்சுட்டு நைட் வரைக்கும் they don't remove the pad. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா it will cause vaginal irritation, skin rashes and infection ஆகி lower abdomen pain or urinary infections அந்த மாதிரி இருக்கிறதுக்கு chances are there. Same again, menstrual cup, நீங்கள் how frequent are you changing and how properly you are using it is very important. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இந்த வார்த்தை வந்துட்டு ரொம்பவே லைக் ஃப்ரம் மை என்வாயர்மெண்ட் நிறைய பேர் பேசுகிறத மாதிரி கூட இருக்குது. லைக் நிறைய பேர் வந்துட்டு பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதில் உங்களோட சஜஷன் என்னவாக இருக்கும்? லைக் டேக்கிங் பர்த் பில் கண்ட்ரோல்ஸ் இட்ஸ் குட் ஆர் லைக் இது வந்துட்டு ஃபியூச்சரில் வேறு மாதிரியான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் காமிக்குமா, இல்லை வந்துட்டு பர்த் கண்ட்ரோல் இட்ஸ் லைக் வாட் டூ யூ சஜஸ்ட் ஃப்ரம் யுவர் சைட்? Yeah, see actually we have lot of enquiries about recently என்னோட ஓபிலே வந்து பார்த்தீங்கன்னா there are 3 to 4 enquiries about implant. So implant is nothing but it's a birth control. Like நம்ம oral pills எப்படி எடுக்கிறோமோ அது மாதிரி நம்ம ஒரு ராட், சின்ன ராட் மாதிரி ஒரு இடத்துல நம்ம அண்டர் ஆர்ம்ஸ்லேயோ அந்த மாதிரி இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ தட் வில் கிவ் அ பர்த் ப்ரொடெக்ஷன் ஆஃப் அரவுண்ட் 3 years. ஸோ நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவிலேஷன் டைமோ எந்த டைம்லையோ இஃப் யூ ஹாவ் அன் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ் you don't get pregnant. So அதை நீங்கள் when you're planning for your pregnancy or anything after your marriage அப்போ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுறது and you can get pregnant. What is IUD? IUD is nothing but it's an intrauterine device. That is same thing like this. நம்ம காப்பர்ட்டியோ மெரினாவோ இந்த மாதிரி variety of products are there that can be used for different purposes. So what do you suggest? Using condom is better or like using pill is better? ஸோ யூஸிங் அ காண்டம் எவ்ரிதிங் ஹேஸ், இப்போது நீங்கள் ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துட்டிங்கன்னா எவ்ரிதிங் ஹேஸ் அ டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அ டிஸ்அட்வான்டேஜ். ஸோ காண்டம்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஈவன் தோ இட் இஸ் வெரி சேஃப் அண்ட் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் அண்ட் யூ ஹாவ் அ ப்ரொடெக்டட் செக்ஸ்னாலும் somewhere there is something called breakage of the condom. So அதனால வந்துட்டு again that can cause a pregnancy. There's one more thing called contraceptive pills. So அதோட அட்வான்டேஜ் என்னன்னா இதே மாதிரி நீங்கள் 21 days of contraception pills எடுத்தீங்கன்னா again that will prevent pregnancy and the ovulation timeல நீங்கள் intercourse வச்சாலும் there won't be pregnancy. It prevents pregnancy. Whereas அதோட disadvantage என்னன்னு பார்த்தீங்கன்னா if you miss even a single pill you will have a breakthrough bleeding and again there are chances of pregnancy as well. ஸோ வாட் டூ யூ சஜஸ்ட் லைக் இப்போ நீங்கள் சொல்கிறத மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வாட் டூ யூ ரெக்கமெண்ட் ஆர் லைக் ஃபார் அ சேஃபர் செக்ஸ் ஆர் லைக் எந்த ஒரு லைக் எந்த ஒரு ஓரல் ட்ரான்ஸ் டிசீஸ் எதுவுமே பரவாமல் இருக்கணும் சரி, இல்லை வந்துட்டு யாருக்குமே எதுவுமே ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கணும், வாட் டூ யூ சஜஸ்ட்? See, it depends on the individual and the couple, what they want, what they desire அப்படின்றத பொறுத்து தான் we have to choose the method of contraception. So அவங்க எதில் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ then only we can prescribe or tell them the advice of what they have to use. How are supposed to take care of our vaginal health care and as well as hygiene இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம்? ஓகே, ஸோ ஜென்ரலி நம்ம வெஜைனா வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை பிகாஸ் தட் தே ஹாவ் தேர் ஓன் வெஜைனல் pH டு மெயின்டைன். ஸோ நிறைய பேர் வந்து தே யூஸ் சோப் அண்ட் அதர் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் டு வாஷ் த வெஜைனா. அது என்னென்னா நம்ம நார்மல் காமன் ஃப்ளோரா அங்கே இருக்கிற பாக்டீரியா அது வந்து இட் வில் டிஸ்ட்ராய். ஸோ அதை நீங்கள் பண்ணாமல் ஜஸ்ட் வாஷ் இட் வித் வாட்டர் அண்ட் மெயின்டைன் இட், தட் இஸ் மோர் எனஃப். அந்த இடத்துல சோப்போ ஷாம்பூஸோ ஆர் எனி அதர் கெமிக்கல் டிட்டர்ஜென்ட்ஸ் ஆர் எனி அதர் திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா that will have more prone of infection and it will cause the normal bacteria to wash off. So yes ma'am, actually இப்போ நம்மளோட வஜைனல் வந்துட்டு லைக் ரொம்ப ஹைஜீனாக இருக்கிறதுக்காக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாட் டூ யூ ரெக்கமெண்ட்?
ஜென்ரலி நம்ம வெஜைனாக்கு நம்ம எந்த ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. பட் தேர் ஆர் சர்டன் ப்ராடக்ட்ஸ் இந்த மார்க்கெட் லைக் வி வாஷ், இன்டி வாஷ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் அது வந்து நம்ம எப்போ அவங்களுக்கு தரோன்னா இஃப் தே ஹாவ் அ வெரி பேட் புவர் ஹைஜீன் மெயின்டைன், லைக் இஃப் தே ஹாவ் அ வெரி massive vaginal discharge or urinary infections. ஸோ அந்த டைமில் இப்போ இருக்கிறவங்க டாக்டர்ஸ் we are prescribing, but actually அது கூட நமக்கு தேவை கிடையாது. And next thing is like lubricants. If they have a very tight vagina or a vaginismus during the intercourse, they found it very difficult. There are a lot of people who use this coconut oil, அப்புறம் any other saliva or something. A lot of things are there. So I think those and all are not recommended. நீங்கள் உங்கள் நியர்பை மார்க்கெட்ஸில் போனீங்கன்னா you can use a vaginal lubricant instead of all these. That will be better. நைஸ் மேம். இந்த எபிசோடில் நம்மளுக்காக வந்துட்டு நிறைய விஷயங்களை பற்றி பேசுனீங்க, நிறைய விஷயங்களை பற்றி சொன்னீங்க. அதுவும் நம்மளுக்கு இப்போ தெரிய வரும். மேபி இதை பார்த்து மக்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு புரியலாம். மீண்டும் இன்னொரு எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.